السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ إِذْ يَتَلَقَّى الْمُتَلَقِّيَانِ عَنِ الْيَمِينِ وَعَنِ الشِّمَالِ قَعِيدٌ ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. صدق الله المولانا العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு 22 தராவீகள் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருக்கு. நீ எஞ்சி இருக்கக்கூடிய தராவீகள் நோன்புகளையும் நல்ல முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு நிறைய செய்திகள் சொல்லப்பட்டது. சஹாபாக்களை பற்றி உண்டான சிறப்பான ஆயத்து வந்துச்சு. அதே மாதிரி பிறரை பற்றி பேசக்கூடாது, குறை பேசுறது அப்படிங்கிறது சம்பந்தமான சில விஷயங்கள் ஆயத்துக்கள் வந்துச்சு. அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுறதுங்கிறது ஒரு செத்துப்போன ஒரு சகோதரனின் மையத்தை சாப்பிட்றதுக்கு சமம் அப்படிங்கிறது சம்பந்தமான ஆயத்துக்கள்லாம் இடம்பெற்றது. அந்த வரிசையில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் தான் இது. வலகத் ஹலகனல் இன்சான, மனிதனை நாம் படைத்தோம், நிச்சயமாக மனிதனை நாம் படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்லிட்டு அடுத்த செய்தி, வநஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு, அவனுடைய உள்ளத்தில் எதை அவன் குழப்பி கொண்டிருக்கிறானோ அதனையும் நாம் அறிவோம் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்றான். அடுத்து, வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், ஏன் அவன் நினைக்கிறத கூட நாம் அறியறோம்னு சொன்னால் அவனுடைய பிடரி நரம்பை விட மிக சமீபத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்லி முடிப்பான். நன்றாக இந்த ஒரு ஆயத்தை மட்டும் நாம் கவனித்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளை படைத்த இறைவன் நம்ம பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த வசனத்தில் சொல்லி தருவான். கண்ணியத்திற்குரியவர்களை, மனிதனே, உன்னை நான் தான் படைத்தேன், உன்னுடைய உள்ளத்தில் நீ நினைக்கிறத கூட அதுலேயும் இதை தேர்ந்தெடுக்கவா அதை தேர்ந்தெடுக்கவா அல்லது இப்படி செய்யவா அப்படி செய்யவா, இது சரியா அது சரியா நீ நினைக்கிற பாரு, இந்த எண்ணத்தை கூட நான் அறிவேன். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், ஏன்னா உன்னுடைய கொண்டை நரம்பை காட்டிலும் மிக சமீபத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் நம்மளை பற்றி படைச்சவன் சொல்லும் பொழுதே நம்மளை பயங்காட்டுற மாதிரியே சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னைக்கு நிறையா பேரோட ஃபைல்கள் எல்லாம் எங்கெங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கு, அப்படித்தானே? எப்ஸ்டீன் ஃபைலா என்னமோ ஒரு ஃபைல் சொல்கிறாங்களே, அந்த முக்கியமான ஒவ்வொரு நாட்டினுடைய பிரதமர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அதில் மாட்டிக்கிட்டு சிரமப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு எங்கேயோ போய் சண்டை போட்டுக்கிட்டு ட்ரில்லியன் பில்லியன் கணக்கில் காசுகளை கொட்டிக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹைர். ஆனால் அல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனி ஷிமாலி கஈத், வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் நம்மளை கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் இல்லாமல் எவரும் இல்லை அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்றான். நம்மளை கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் நம்மோடு வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து சொல்றான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ரகீப் அதீத் அப்படிங்கக்கூடிய அந்த வலதுபுறமும் இடதுபுறமும் இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள், அவர்கள் எந்த ஒரு நாம் சொல்லக்கூடிய சொல்லையும் எழுதி வைக்காமல் இல்லை, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லா விஷயமும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் அனைத்தும் குறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நமக்குன்னு ஒரு ஃபைல் தயாராகிக்கிட்டே இருக்குங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்துல ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களை,
ஆக நமக்கு இந்த துனியா இப்ப சமீபத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நம்மளுக்கும் ஒரு ஃபைல் உண்டு. நாளைக்கு கியாமத்து நாளையில அந்த ஃபைல் அல்லாஹ் ஓபன் பண்ணும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நம்ம அதாவது நம்ம ரப்பு சொல்றான், நரம்பை விட நாம் ரொம்ப சமீபத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா, நம்மளுடைய உள்ளங்களில் நாம் தவறு செய்வதற்குண்டான, பாவம் செய்வதற்குண்டான, குழப்பம் செய்வதற்குண்டான, அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்குண்டான எந்த சூழ்நிலையுமே ஏற்பட ரப்பு பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் இல்லையா? ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அந்த கேமரா முன்னாடி நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், நம்மளுடைய பேச்சுக்கள் கூட எப்படி இருக்கும். ஏன்னா இப்போ வரக்கூடிய எல்லா கேமராவும் நம்மளுடைய வாய்ஸையும் கேப்சர் பண்ணக்கூடிய அளவிற்கு உண்டான கேமராக்கள் தான் இருக்கு, அப்படித்தானே? அதனால அந்த கேமரா முன்னாடி நம்ம ஆபாசமான பேச்சுகள் பேசிட முடியுமா, பேசிடுவோமா அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா எல்லா செய்தியும் நம்மளுக்கு எல்லாம் நம்ம பேசுற நல்ல விஷயங்களையும் கூட தீய விஷயங்களையும் எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மலக்குகள். அதுல மேல சொன்ன ஆயத்துல மனசுல நினைக்கிறத கூட நான் அறிகிறேன் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. மனதில் ஊசலாட்டம் கொள்வதையும் கூட நான் அறிகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் அறியக்கூடிய எல்லா செய்திகளும் எல்லாமே அல்லாஹ்ட்ட ஒரு ரெக்கார்டு இருக்கத்தானே செய்யும். நாம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ரமலானுடைய காலத்துல நாம் தவறுகளை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்வதற்கு நாம் பழகி கொண்டோம் அப்படின்னு சொன்னா, ரமலான் அல்லாத காலங்களில் நாம இந்த வண்டியை ஓட்டிட்டு போறது ரொம்ப இலகுவாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன இது போன்ற பெரிய விஷயங்களையும் கூட நாம் அமல் செய்வதற்கு நாம முயற்சி செய்யணும். கண்ணியத்திற்குரியவர்களை, ஒரு 2 பேர் ஒரு இடத்துல இருந்துட்டாங்கன்னு சொன்னா, அந்த 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் என்ன செய்யணுமா, தலைவராக இருக்கணுமா. அப்பதான் இன்னொரு ஆள் என்ன செய்ய முடியுமா, கட்டுப்பட்டு நடக்க முடியும். இந்த 2 மலக்குமார்கள் நம்மளுடைய ஷோல்டர்ல இருக்கிறாங்கல்ல, இதுல 2 பேர்ல ஒரு நபர் அமீர். ஒரு நபர் யாரு? அமீர். நல்ல விஷயங்களை எழுதக்கூடியவர் அமீர், கெட்ட விஷயங்களை எழுதக்கூடியவர் அமீரை பின்பற்றக்கூடியவர். அமீர் என்ன சொல்றாரோ, தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கக்கூடியவங்க. சரியா? இப்ப நல்ல விஷயத்த நினைச்ச உடனே இவர் பேனாவை எடுத்து எழுத ஆரம்பிச்சிடுறார். ஒரு மனிதன் நல்லதை நினைத்தாலே என்ன செய்வாங்க, இவனுக்கு நினைச்சதுக்கு இவ்வளவு கூலி, இவ்வளவு நன்மை, இந்த விஷயத்தை நினைச்சிருக்கான்னு எழுதிடுவாங்க. ஆனா தீய விஷயத்தை எழுதக்கூடிய அந்த மலக்கு என்ன செய்வார், வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு மனிதன் தீயதை நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா, எழுத போகும்போது அமீர் சொல்லுவாராம், இரு, நினைக்கத்தானே செஞ்சிருக்கான், எழுதாத. நினைக்கத்தானே செஞ்சிருக்கான், எழுதாத. அவன் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாவத்தை செய்யணும்னு நினைக்கும் போது எழுதல, ஆனா ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்து விட்டால் அப்ப என்ன செய்யறாரு, அவர் எழுத போவாரு, தீயதை எழுத போவாரு. அப்ப அந்த அமீர் சொல்லுவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ண, அவன் தௌபா செய்யறானான்னு பார்ப்போம். நம்மளுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறாங்க பாருங்க. நம்ம ஃபைல்ல நம்ம விஷயங்களை ஏத்துறதுக்கு எவ்வளவு நம்மளுக்கு டிலே பண்றாங்க, பாவங்களை ஏத்துறதுக்குங்கிறத நாம் கவனித்து பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி டிலே பண்ணி பாவங்கள், அதுலயும் நன்மைக்கு நினைச்சாலே 1க்கு 10 கிடைக்குது, செஞ்சோம்னா 1க்கு 100ல இருந்து 700 வரைக்கும் கிடைக்குது. அவ்வளவு நன்மைகள் எழுதப்படுது. ஆனால் பாவத்துக்கு நினைச்சா எழுதுறது இல்ல, செஞ்சா மட்டும் தௌபா செய்யாம இருந்தா தான் ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம்னு எழுதப்படுது. இப்படி பாவங்களை குறைச்சு எழுதியுமே கூட நாளை கியாமத்து நாளில் மனிதன் நிற்கும் பொழுது பாவ மூட்டை சுமைகளோடு நிற்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்ப நாம எவ்வளவு அசால்ட்டாக நாம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுவே பெரிய உதாரணம். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா நல்ல படிப்பினை பெற்ற நல்ல முஃமின்களில் நம்மை கபூல் செய்வானாக. بحق سيدنا وآل سيدنا محمد صلى الله عليه وسلم.